வாங்க வாங்க. யாரு? ஆளே மறந்து போச்சா? எனக்கும் வர்ற கஸ்டமர்ஸ் கையுக்கு தான் கனெக்ஷனே தவிர நான் யாரும் மூஞ்சிலே முடிக்கிறது இல்ல. உட்காருங்க. இல்ல நிக்கிறேன். உட்கார முடியலையா? ஏன் நாக்கால உடைஞ்சிடும் பயப்படுறீங்களா? என்னது கை தாங்களா கட்டியா? என்னையா நின்னுகிட்டு அடம் முடிச்சுக்கிட்டு? என்ன மேடை பேச்சாடியா? என் கைய பார்த்து உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். வரப்போற பொண்ணு எட ஒய்யாரமா இருக்கும். வளையக்கல் தளக்கு தளக்குன்னு தாளம் போடும். 5 வரலும் அள்ளி அள்ளி தெளிக்கும்னு சொன்னீங்கய்யா. வந்திருக்கிறவ யார் தெரியுமா? ஹோட்டல்ல மாவரைக்கிறவையா. ஹோட்டல்ல வந்தவ சரி. நீ ஏயா உரல் மாதிரி இருக்கிற? உனக்கு மாவரைக்கிறவளை விட்டா வேற எவையா கிடைப்பா? இந்தாயா உன் கைய பார்த்து நான் ஜோசியம் சொல்றதுல என்னையா தப்பு? அந்த பொண்ணு மாவை ஆட்டும் போது இடுப்பு வளையல, கை வளையலாம் குலுங்கல, கல்லு உரல் தடக்கு தடக்குனா அதான் ஜோசியம். என்கிட்ட என்னென்ன புழுகுன? மாப்பிள்ள வரும்போது மணி ஓசை முழங்கும், கையில செங்கோல் இருக்கும், அவர் பின்னாலேயே ஊரே திரண்டு பவனி வருவாருன்னு சொன்ன இல்ல? நானும் சக்கரவர்த்தி வருவாருன்னு இளவரசி ஆட்டம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, இளவரசி எல்லாம் இப்படித்தான் கதம்பத்தை வச்சுட்டு தெருத்துவா சுத்துவாங்களா? நீ இருக்கிற பவுசுக்கு சக்கரவர்த்தியா கிடைப்பான், ஜவுங்க மிட்டாய் விக்கிறவன் தான் கிடைப்பான். அவனும் சக்கரவர்த்தி மாதிரி தான். கையில செங்கோல் வச்சிருக்கான்ல, மணி அடிச்சுட்டு தானே வர்றான். ஊரே திரண்டு அவன் பின்னால வருதுல்ல. அதாமா ஜோசியம். வேண்டாம் கிண்டலா பண்றேன். செய்ய முடியா விட மாட்டேன். கைப்பட்டா செயின் கருத்துறியா விட்டுறியா? ஆமா, இவனுக்கு இவ்வளவு பறிஞ்சு பேசுறேன். நீ யாரு? நான் நாயகி. யாரு இவனுக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படி என்ன உனக்கு நாக்கற? கொல்ல மச்சான். என் புருஷன் தான். தாலியை காணுமே. என் கழுத்துல எப்படியா தாலி இருக்கும்? தாலி கட்டல, ரிசப்ஷன் மேரேஜ். மோதிரம் மாத்தி. மோதிரத்தையும் காணுமே. நீ என்ன நீ அஸ்திவாரத்துல இருந்து எல்லாத்தையும் கிளற? இப்ப தாயா மோதிரத்தை அடகு வச்சு தேனளவுக்கு தென்காசி வரைக்கும் போயிட்டு வர்றோம். உண்மையாவே இவர் என் புருஷன் தான். அப்ப தலையில அடி. சத்தியமா இவரு புருஷன் தான். பாத்தியாயா, தலையில கை வைக்கும் போதே தெரியல இதுதான் என் வீட்டுக்காரின்னு. சரி போனா போது விட்டுடு மச்சான். ஏய், நீ குடும்பத்து நானால தப்பிச்ச இல்ல. இனிமே ஒழுங்கா குடும்பத்தை நடத்து. பாடி சுக்கா, எப்படி நம்ம நடிப்பு ஷோ? நான் எதிர்பார்க்கவே இல்லையா. அவ்வளவு பிரமாதம் அடிச்சுட்டேன். உனக்கு கஞ்சி, அதுக்கு 3. அதானே அண்ணே, இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தா உங்களை அவ புருஷனை சத்தியம் பண்ணுவாடா? ஏய், பேசாம இதே அறிவியோட அவ கழுத்துல ஒரு தாலியை போட்டு. கழுத்துல போடாம குளத்தையா போடுவா எனக்கு தெரியாது. போய்யா. நாடகம் ஆடுறீங்களா? வாங்க வாங்க. அடியே, சிக்காமா முக்கா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கையோட கடைக்கு போய் கயிறு வாங்கிட்டு வந்துட்டுமா? இந்த மலிவு படிப்பு நான் இப்ப சொன்னதெல்லாம் உன்னை காப்பாத்த. என் புருஷன் அக்கறை சீமையில இருக்காக, புள்ள புளியந்தோப்புல இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். அப்படியா? அப்படின்னா உன் புருஷனை நாளைக்கு காலம்பரத்துக்குள்ள இங்க கொண்டு நிறுத்து பாப்போம். அடியாத்தே, அக்கறை சீமையில இருக்கிறவங்க அதுக்குள்ள எப்படி வருவாங்க? அப்படியா? அப்ப சரி, புருஷன் வேண்டாம். புள்ள இருக்குதுல புளியந்தோப்புல, அத்தை கொண்டு நிறுத்து பாப்போம். புள்ள தானே? இதோ 3 மணி நேரத்துக்குள்ள கொண்டாந்துடுறேன். 3 மணி நேரத்துல புள்ளைய கொண்டாடா? என்னடா இது, எல்லாருக்கும் புள்ளன்னா 300 நாள் ஆகுது. இது எப்படி 3 மணி நேரத்துல கொண்டு வருவா? கொண்டு வருவாடா? புள்ளையா